மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவனங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் ஈரானின் மின் உற்பத்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதில் உறுதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் முட்டாள் டொனால்ட் ட்ரம்பினுடைய தொடர்ச்சியான கருத்துக்களும் இதனால் ஏற்பட போகும் மிகப்பெரிய விளைவுகளும். ஈரானின் ட்ரோன் தாக்குதல்களின் விளைவாக துபாய் விமான நிலையத்திலே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 பயணிகள் விமானங்களும், ஏவுகணை மலையில் நனையும் பஹ்ரைனி அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களும், சவுதி அரேபியாவின் கிங் சல்மான் விமான கட்டளை தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருவெடிப்புகளும், பொளந்து கட்டப்படும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமெரிக்க தளங்களும் முக்கியமான பகுதிகளும். பலஸ்தீனிய மக்களுக்கு ஈரானின் காத்தமல் அன்பியா இராணுவ தலைமையகம் அனுப்பியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. ஈராக் எதிர்ப்பு குழுக்களிடம் கெஞ்சும் அமெரிக்காவும் நேட்டோவும், ஹிஸ்புல்லா இராணுவத்தின் வீரியமான தாக்குதல்களும், கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்படும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு மாநகர சபை உட்கட்டமைப்புகளும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நகர உட்கட்டமைப்புகளை சிதைக்கக்கூடிய தாக்குதல்களை தற்போது ஆரம்பித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் லெபனானுக்குள்ளே தொடர்ச்சியாக லெபனானிய மக்களின் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் நகர கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நகர கட்டமைப்புகளை சிதைக்கும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்று மாலையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேச இருக்கக்கூடிய 14 நகர கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் நகர சபைகளை இலக்கு வைத்தும் 60க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5 நகர சபை கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தன. மேலும் மிஸ்காவாம் நகர சபை கருகாமையில் சென்று கொண்டிருந்த நகர சபைக்கு சொந்தமான வாகனங்கள் 2 இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே மிஸ்காவாம் நகர சபையினுடைய ஊடக பேச்சாளர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவரோடு குறித்த நகர சபையினுடைய 4 உறுப்பினர்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலியை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வாகனங்களில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் இலக்கு வைத்து எவ்வாறு படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்ததோ அதே போன்றே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முக்கியமான புள்ளிகளை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக செயற்படாததன் விளைவாக மிக முக்கியமான ராடர் தளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதன் விளைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பகுதியினுடைய வான்பரப்பை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றார்கள். இதனால் தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் துல்லியமான தாக்குதல்களாகவும் அமைந்துள்ளன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து குறித்த கட்டளை தளங்களின் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதலுக்காக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கரார் ட்ரோன்களை களமிறக்கியுள்ளார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஈரானினுடைய கரார் ட்ரோன்களை களமிறக்கி இருந்தார்கள். தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஈரானின் கரார் ட்ரோன்களை முழுமையாக களமிறக்கியுள்ளார்கள். குறித்த ட்ரோனினுடைய சிறப்பியல்புகள் தொடர்பாக கடந்த வாரமே காணொலி குறிப்பிட்டிருந்தேன். இந்த கரார் ட்ரோனின் மூலமாக 2 குண்டுகளை ஏவுகணை குண்டுகளை சுமந்து செல்ல முடியும். வான்பரப்பில் பறந்து கொண்டே ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். அதே போன்று கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் உளவு நடவடிக்கைகளையும் மிக துல்லியமாக மேற்கொள்ள முடியும். மேலும் ஒரு தற்கொலை ட்ரோனாகவும் இந்த ட்ரோனை பயன்படுத்த முடியும். இவ்வாறு மல்டி ட்ரோனாக செயற்படக்கூடிய கரார் ட்ரோனை பயன்படுத்தியே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 3 இராணுவ கட்டளை தளங்களின் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறித்த ஆயுத கிடங்குகள் வெடிப்புகள் பதிவாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து தரைவழி தாக்குதல்களில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கமைவாக நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கியாம் பிரதேசத்திலே 200 மீட்டர் அளவில் முன்னேறியுள்ளது. கியாம் பிரதேசத்தினுடைய நகர் பிரதேசத்தை கைப்பற்றியுள்ளது. இருப்பினும் குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முழுமையாக நிலைத்திருக்க முடியவில்லை. தற்போது கியாமின் நகர்ப்புற பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரத்வான் படைப்பிரிவினர் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற வலயத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலேயே தற்போது உச்சகட்ட மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. அதே நேரம் ஐச்சரோன் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வைத்திருந்த 3 பொறிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் வசமாக சிக்கியுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே ஒரு கட்டளை தளபதி சிக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த தாக்குதல் தொடர்பான முழுமையான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மூடி மறைத்து வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரிவெற்றி படைப்பிரிவினுடைய உயர்மட்ட தளபதி ஒருவரே இந்த
தாக்குதலில் சிக்கி இருப்பதாக சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. மேலும் இன்று காலையில் இருந்தும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஐச்சரோன் பிரதேசத்திலே உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த ஊடக சந்திப்பிலே லெபனான் தொடர்பாக அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு எதிராக வீரியமான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான அனுமதியை எங்களுக்கு போர் அமைச்சரவை வழங்கியுள்ளது. காசாவிலே ரஃபா பிரதேசத்தை எவ்வாறு தரைமட்டமாக்கி ரஃபா பிரதேசத்தை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோமோ, வடக்கு காசாவினுடைய வடக்கு பிரதேசங்களை எவ்வாறு முழுமையாக தரைமட்டமாக்கி ஹமாஸினுடைய பாதைகளை முழுமையாக அழித்து எவ்வாறு குறித்த பிரதேசங்களை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோமோ, அதே போன்றே தெற்கு லெபனான் பிரதேசத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்கி ஹிஸ்புல்லாஹ்வினுடைய ஒட்டுமொத்த சுரங்க பாதைகளையும் முழுமையாக அழித்து தெற்கு லெபனான் பிரதேசத்தை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவோம். இதற்கான போர் அமைச்சரவை அனுமதி தற்போது வழங்கப்பட்டுள்ளது. காசாவில் நாங்கள் எதை செய்தோமோ அதையே தற்போது தெற்கு லெபனானிலும் செய்ய போகின்றோம். அனைத்து உட்கட்டமைப்புகளையும் முழுமையாக சிதைத்து தரைமட்டமாக்கி தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மிகப்பெரிய இடையக மண்டலத்தை பஃபர் ஜோன் பிரதேசத்தினை உருவாக்குவோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்துள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், காசாவானது சமதரையான பிரதேசமாகும். ஆனால் தெற்கு லெபனான் பிரதேசம் அவ்வாறல்ல. மலைகளால் சூழ்ந்திருக்கக்கூடிய மலை பிரதேசமாகும். சமதரை பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதை போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்தில் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. மேலும் மலைப்பாங்கான பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் நிலைத்திருக்கவும் முடியாது. இதனால் காசாவின் ரஃபா பிரதேசத்திலே மேற்கொண்ட தாக்குதல்களை போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டு பிரதேசங்களை தரைமட்டமாக்கி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவது சாத்தியம் குறைந்த விடயமாகும். மலைப்பாங்கான பிரதேசத்திலே யுத்தகளம் தீவிரமானதாகவே அமைந்திருக்கும். மேலும் தெற்கு லெபனானினுடைய மலைப்பாங்கான பிரதேசம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகும். இதனால் தான் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் ரத்வான் படைப்பிரிவினர் மலைகளுக்கு நடுவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை சுற்றி வளைத்து இலகுவாக வேகமாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் தெற்கு லெபனானினுடைய மலைத்தொடர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சவாலானதாகும். அடுத்து அமெரிக்காவும் நேட்டோவும் ஈராக்கிய அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். ஈராக்கின் பக்தாத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விக்டோரியா தளத்தை இலக்கு வைத்து ஈராக்கிய ராணுவத்தினர் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எங்களுடைய அதிகாரிகளும் சில ராணுவ தளவாடங்களும் குறித்த விக்டோரியா தளத்திலே சிக்கிக் கொண்டுள்ளன. தற்போது நாங்கள் விக்டோரியா தளத்திலிருந்து முழுமையாக வெளியேறுகின்றோம். எங்களுடைய போர் வாகனங்களையும் அனைத்து தளவாடங்களையும் எடுத்துக்கொண்டு விக்டோரியா தளத்திலிருந்தே வெளியேறுகின்றோம். மேலும் இதற்காக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் 24 மணி நேர யுத்த நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த 24 மணி நேர யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள் நாங்கள் விக்டோரியா தளத்திலிருந்து முழுமையாக வெளியேறி விடுகின்றோம் என அமெரிக்காவும் நேட்டோவும் ஈராக்கிய அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். குறித்த விக்டோரியா தளத்தில் இருக்கக்கூடிய போர் வாகனங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது தொடர்பாகவும் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய காணொலியில் நான் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதன் விளைவாக தற்போது அமெரிக்காவும் நேட்டோவும் விக்டோரியா தளத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு குறித்த தளத்தை விற்றே முழுமையாக வெளியேறுவதாக அறிவித்துள்ளார்கள். அதே நேரம் இந்த 24 மணி நேர யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் இன்னும் சம்மதத்தினை வழங்கவில்லை. மேலும் இந்த கோரிக்கைகளை அமெரிக்காவும் நேட்டோவும் ஈராக்கிய அரசாங்கத்திடம் வெளியிட்டு அரை மணித்தியாலங்களுக்குள் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் விக்டோரியா தளத்தை இலக்கு வைத்து 5 ட்ரோன் தாக்குதல்களையும் 6 ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே விக்டோரியா தளத்தினுடைய இன்னும் ஒரு பகுதியானது தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. மேலும் இன்று காலையும் விக்டோரியா தளத்திலே ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலிலே ஏவுகணை ஏவுதளங்களை கொண்டிருக்கக்கூடிய 2 அமெரிக்க வாகனங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அல்கசாம் படைப்பிரிவினர் ஈரானிய ராணுவத்திற்கும் ஈரானிய தலைமைகளுக்கும் ஈரானிய மக்களுக்கும் செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் அல்கசாம் படைப்பிரிவினர் அறிக்கைகளில் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் அல்கசாம் படைப்பிரிவினுடைய இந்த அறிக்கைக்கு பதில் வழங்கும் நோக்கத்தோடு ஈரானினுடைய காத்தமல் அன்பியா தலைமையகம் இவ்வாறு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சகோதரர்களுக்கும் பலஸ்தீனிய மக்களான எங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் எங்களுடைய இதயத்திலிருந்து ஒரு செய்தியை அனுப்பியுள்ளோம். இன்று நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவோ எங்களுடைய தியாகிகளுக்காக பழிவாங்குவதற்காகவோ மாத்திரம் நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. எங்களுடைய தற்காப்புக்காக மாத்திரம் தற்போது நாங்கள் அமெரிக்காவோடும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்போடும் போராடவில்லை. மாறாக இஸ்லாமிய உம்மத்தின் மீதும் பலஸ்தீனிய மக்கள் மீதும் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய உறுதியான நிலைப்பாட்டிற்காகவும் பலஸ்தீனிய காரணத்தினை தொடர்ச்சியாக உயிர்ப்பிக்க
புதுப்பிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவும் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும், பலஸ்தீனிய தேசம் மீட்டெடுக்கப்பட வேண்டும், அல் குதுஸ் பாதுகாக்கப்பட வேண்டும், மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவுமே நாங்கள் போராடுகின்றோம். எங்களுடைய போராட்டம் தற்காப்புக்காக மாத்திரமல்ல, பலஸ்தீனிய மக்களுடைய பலஸ்தீனிய தேசத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் தான். பலஸ்தீனிய பிரச்சனை என்பது இன்று ஒரு தனி தேசத்தினுடைய பிரச்சனை அல்ல, மாறாக இது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய முதன்மை பிரச்சனையாகும், இஸ்லாமிய உம்மத்தின் முதன்மை பிரச்சனையாகும். எங்களுடைய அன்புக்குரிய பலஸ்தீனிய மக்களே, ஜியோனிச ஆக்கிரமிப்புக்கு எதிரான அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான உங்களுடைய இந்த போராட்டத்தில் நீங்கள் தனியாக இல்லை, மாறாக உடன்படிக்கைகளின் மூலமாகவும் தளராத நிலைப்பாடுகளின் மூலமாகவும் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். உங்களுடைய போராட்டத்தோடு நாங்கள் பின்னி பிணைக்கப்பட்டுள்ளோம். நீங்கள் மீள்வருகை மற்றும் நன்மதிப்பின் தேசம். பொறுமையாக இருங்கள், உறுதியாக இருங்கள். பலஸ்தீனிய தேசம் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை, உங்களுடைய உரிமைகளும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் வரை நாங்கள் உங்களுடனேயே இருப்போம். பலஸ்தீனிய தேசம் முழுமையாக மீட்டெடுக்கப்படாமல், பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படாமல் ஒரு பொழுதும் இந்த உலகம் அமைதியை காணாது. நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம். இறைவனின் உதவியோடு நாங்கள் இறுதி வரை போராடுவோம் என ஈரானினுடைய காத்தமல் அன்பியா தலைமையகம் குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. அடுத்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு துபாய் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் குறித்த ட்ரோன் தாக்குதலிலே துபாய் விமான நிலையத்தினுடைய எரிபொருள் தாங்கி அளிக்கப்பட்டிருப்பதாக தீப்பற்றி எரிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் தற்போது குறித்த ட்ரோன் தாக்குதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் கசிவடைந்துள்ளன. அதாவது துபாய் விமான நிலையத்தின் இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் குறித்த விமான நிலையத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய 5 விமானங்கள், பயணிகள் விமானங்கள் சேதமடைந்துள்ளன. அதிலே குறிப்பாக துபாயினுடைய ஏர்பஸ் 380 பயணிகள் விமானமும் சவுதி அரேபியாவினுடைய ஏர்பஸ் 321 பயணிகள் விமானமும் சேதமடைந்துள்ளன. குறித்த விமானங்களில் சிறிய தீப்பரவல்களும் ஏற்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த தகவல்களை முழுமையாக ஐக்கிய அரபு அமீரகம் மூடி மறைத்து விட்டது. ஆனால் தற்போது குறித்த 5 விமானங்கள் சேதமடைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டு வெளியாகியுள்ளன. அதே போன்று கடந்த வாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்த ட்ரோன் தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 பயணிகள் விமானங்கள் சிதைவடைந்துள்ளன. இதிலே ஒரு பயணிகள் விமானம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் கடந்த வாரமே பதிவிட்டிருந்தேன். ஈரானின் மெஹபதாபாத் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் 2 பயணிகள் விமானத்தை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதற்கு பதிலடியாகத்தான் இந்த விமான நிலையங்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் 8 பயணிகள் விமானங்களையும் சிதைத்துள்ளது. மேலும் இந்த இழப்பானது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அவர்களுடைய நட்பு நண்பர்களான அடிமை அரபுகளுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அடுத்து கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக, அமெரிக்க தளங்களுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவற்றில் அதிகளவான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அடிமை அரபுகள் அறிவித்திருந்தாலும் சில முக்கியமான பிரதேசங்களில் பல வெடிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய கிங் சல்மான் விமான கட்டளை தளத்தில் 3 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. குறித்த கட்டளை தளத்தின் ஆயுத கிடங்கை இலக்கு வைத்தும் போர் விமானங்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் 3 பிரதேசங்களில் 3 தளங்களில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டளை தளத்தில் ஏவுகணை மலையை ஈரான் பொழிந்திருந்தது. இவை தொடர்பான காணொலியை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். அமெரிக்காவின் குறித்த தளம் ஒன்றை இலக்கு வைத்து கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த ஏவுகணைகள் குறித்த தளத்தில் முழுமையாக வீழ்ந்து மிகப்பெரிய வெடிப்புகளையும் ஏற்படுத்தியிருந்தன. அடுத்து அதிகாலை வேளையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் கிளஸ்டர் வார்ஹெட் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 6 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலின் விளைவாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவுக்கு சொந்தமான ஒரு பாதுகாப்பு கட்டிடம் ஒன்றும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்திலே உயிரிழப்புகள் பதிவாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இன்னும் மூடவில்லை. தைரியம் இருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்கள், ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்படாத எண்ணெய் கப்பல்கள் குறித்த பிரதேசத்தினூடாக செல்ல முடியும். மேலும் இந்த போரினுடைய நிலைமைகளே ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை இயற்கையாக மூடியுள்ளது. நாங்கள் இன்னும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை இயற்கையாக மூடவில்லை. அதே நேரம் எங்களுடைய மின்சக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால், எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால், நாங்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேச
பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிடுவோம். மேலும் எங்களுடைய எரிசக்தி கட்டமைப்புகள் முழுமையாக மீள் திருத்தப்படும் வரை, மின்சார உற்பத்தி தளங்கள் மீண்டும் பாவனைக்கு பயன்படுத்தப்படும் வரை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நாங்கள் திறக்க மாட்டோம். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எரிசக்தி கட்டமைப்புகளையும் மின்சக்தி கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக இருளில் மூழ்கடிப்போம். அதே போன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மின்சக்தி கட்டமைப்புகளையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் தரைமட்டமாக்குவோம். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவனங்களை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு ஈரானின் ஹெந்தலா ஹேக்கர்ஸ் குழுக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மின்சார கட்டமைப்புகளின் ப்ளூ பிரிண்ட்களை வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எரிசக்தி அமைச்சகத்தை முழுமையாக ஹேக்கிங் செய்து குறித்த தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நான் ஈரானுக்கு வழங்கிய காலக்கெடுவானது முடிவடைய போகின்றது. மேலும் இந்த காலக்கெடு முடிவடைந்ததற்கு பின்பு ஈரானின் மின்சக்தி தளங்களை இலக்கு வைத்து நான் தாக்குதல்களை மேற்கொள்வேன். எங்களுடைய இந்த தாக்குதலுக்கு பின்பு ஈரானியர்கள் முழுமையாக அடங்கி விடுவார்கள். மேலும் நாங்கள் ஈரானை முழுமையாக தரைமட்டமாக்கி அழிக்க வேண்டும். ஈரானை முழுமையாக அழிப்பதே ஒரு சிறந்த விடயமாக இருக்கும். 47 ஆண்டுகளாக அவர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள். இந்த அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்காக ஈரானை முழுமையாக தரைமட்டமாக்குவதே சிறப்பானதாக இருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அதாவது முட்டாள் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் மின்சக்தி தளங்கள் இலக்கு வைத்து எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதிலிருந்து இன்னும் பின்வாங்கவில்லை. மேலும் குறித்த தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதில் உறுதியாக இருக்கின்றார். அதாவது ஒட்டுமொத்த உலகினுடைய அழிவையும் ஏற்படுத்துவதில் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க போகும் இந்த முட்டாள்தனமான முடிவினால் ஏற்பட போகும் விளைவுகளினால் ஒட்டுமொத்த உலகமும் சிக்கிக் கொள்ளப் போகின்றன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முட்டாள்தனமான முடிவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான காரணியாகவும் இருக்கப் போகின்றது. அடுத்து ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானிய மக்களுடைய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதனால் தற்போது நாங்கள் அமெரிக்க இராணுவ தளங்களை மாத்திரம் இலக்கு வைக்கப் போவதில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முதலீட்டு நிறுவனங்களையும் அவர்களுடைய பங்கு சந்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முதலீட்டு நிறுவனங்களையும் அமெரிக்க இராணுவத்தின் வரவு செலவு திட்டங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முதலீட்டு நிறுவனங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கப் போகின்றோம். இவற்றை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கப் போகின்றோம் என முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முதலீட்டு நிறுவனங்கள் இதற்கு பிறகு கொத்து கொத்தாக தரைமட்டமாக்கப்பட போகின்றன. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.